Units and Dimensions, JEE Main 2025 January. Question 1. Which one of the following is the correct dimensional formula for capacitance in farad? MLTC represent mass, length, time and charge. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குது. ஃபார்முலா என்னென்னா எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஏ கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு q ஸ்கொயர் பை 2 டைம்ஸ் கெப்பாசிட்டன்ஸ். எஃப்ங்கிறது இங்கே கெப்பாசிட்டன்ஸ். ஸோ எஃப் எங்கே எடுத்துட்டோம்னா எஃப் ஈக்குவல் டு q ஸ்கொயர் பை 2e. க்யூங்கிறது சார்ஜு, ஸோ சார்ஜ் ஸ்கொயர்டு சி ஸ்கொயர்ட் டிவைடட் பை இங்கே எனர்ஜிக்கு வந்து மாசு எல் டி பவர் மைனஸ் 2னா ஃபோர்ஸு, அதை லெங்க்த்தால் பெருக்கணும்னா எனர்ஜி. ஸோ எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இதெல்லாம் எழுதுகிறப்ப சி ஸ்கொயர் எம் பவர் மைனஸ் 1 எல் பவர் மைனஸ் 2 டி பவர் ப்ளஸ் 2. ஸோ இதே மாதிரி இருக்கிறது சி ஸ்கொயர் எம் மைனஸ் 1 எல் பவர் மைனஸ் 2 டி ஸ்கொயர் ஆப்ஷன் 1. ஓகே ஓகே. Next question. The position of a particle moving along x-axis is given by x function of time is equal to a sin t plus b cos square t plus c t square plus d, where t is at time. The dimension of abc divided by d is என்னன்னு கேட்டிருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா sin of a function is dimensionless. சைன் டீன்னு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு ஒமேகா இருக்குது, அதனுடைய வேல்யூ 1ன்னு இருக்கனால போடாமல் இருக்கிறாங்க. சைன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் வந்து டைமென்ஷன்லெஸ்ஸாக இருக்கணும், ஏன்னா அது வந்து பவரில் இருக்கும். டி அப்புறம் வந்து டி க்யூபு அப்புறம் டி பவர் 5 அப்படி எல்லா பவர்ஸும் சேர்ந்து ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகணும்னா அது வந்து டைமென்ஷன்லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ சைன் டி இஸ் டைமென்ஷன்லெஸ். அதே மாதிரி தான் காஸ் ஸ்கொயர் டி இஸ் ஆல்சோ டைமென்ஷன்லெஸ். இது லெங்க்த்தாக இருக்கிறதுனால அப்போ ஏயும் லெங்க்த்தாக இருக்கணும், பியும் லெங்க்த்தாக இருக்கணும். சிங்கிறது சி டி ஸ்கொயருங்கிறது என்ன அப்படின்னா லெங்க்த்து. ஸோ சிங்கிறது லெங்க்த்து டிவைடட் பை டைம் ஸ்கொயராக இருக்கணும். டிங்கிறது இங்கே லெங்க்த்து. ஸோ ஏபிடிலாம் லெங்க்த்து, சி வந்து லெங்க்த்து டிவைடட் பை டைம் ஸ்கொயர். ஸோ ஏ இஸ் லெங்க்த்து, பி இஸ் லெங்க்த்து, டி இஸ் லெங்க்த்து, சிங்கிறது லெங்க்த்து டிவைடட் பை அதாவது லெங்க்த்து டி பவர் மைனஸ் 2. அப்படி இருந்தால் தான் இங்கே எல் டி பவர் மைனஸ் 2 டி ஸ்கொயர் கேன்சல் ஆகி எல்லுன்னு வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் உள்ளார சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏபிசி டிவைடட் பை டி. ஏபிசிங்கிறது லெங்க்த்து எல் டி பவர் மைனஸ் 2 டிவைடட் பை எல் கேன்சல் ஆகிடுதுன்னா எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் 1. ஓகே. Question 3. Electric flux is given as pi is equal to alpha sigma plus beta lambda. Lambda and sigma are linear and surface charge densities. The quantity represented by alpha divided by beta is அப்படின்னு கொடுத்து 4 குவான்டிட்டி கொடுத்துருக்குது. ஸோ ஆல்ஃபாங்கிறது ஆல்ஃபா சிக்மானுடைய டைமென்ஷனும் பையினுடைய டைமென்ஷனும் சேமாக இருக்கும். ஸோ ஆல்ஃபானுடைய டைமென்ஷன்ஸ் ஈக்குவல் டு பையினுடைய டைமென்ஷன் டிவைடட் பை சிக்மா டைமென்ஷன். அதே போல் பீட்டா லேம்டாங்கிறது பையனுடைய டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா தான் ரெண்டையும் ஆட் பண்ண முடியும். ஸோ பீட்டா லேம்டா பீட்டானுடைய டைமென்ஷன் பை பை லேம்டா அதனுடைய டைமென்ஷன்ஸ். ஸோ ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டானுடைய டைமென்ஷனுங்கிறது பை பை சிக்மா டிவைடட் பை 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 லேம்டானுடைய டைமென்ஷன்ஸ். பை பை கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே உள்ள லேம்டா டினாமினேட்டரில் இருக்கிற லேம்டா மேலே போகும், லேம்டா பை சிக்மான்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு லேம்டாங்கிறது இங்கே என்ன அப்படின்னா இட் இஸ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லீனியர் சார்ஜ் டென்சிட்டினா சார்ஜ் டிவைடட் பை லெங்க்த்து. சிக்மாங்கிறது சார்ஜ் டிவைடட் பை லெங்க்த் ஸ்கொயர், ஏன்னா சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இதில் சார்ஜ் கேன்சல் ஆகிடும், லெங்க்த்து ஸ்கொயர் இங்கே மேலே போகும் எல் ஸ்கொயரு எல்லு அடிபட்டு எல்லுன்னு ரிமைனிங் வரும். ஸோ ஆப்ஷன் வந்து 4 என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டினுடைய டைமென்ஷன் இஸ் ஆல்சோ லெங்க்த். Fourth problem. In a measurement, modulus of elasticity per unit torque applied is measured. The dimensional formula of the measured quantity என்னன்னு கேட்டிருக்குது.
So modulus of elasticity per unit torque. So modulus of elasticity per torque னுடைய dimension என்னன்னு தேவை இருக்குது. Modulus of elasticity is stress by strain. டார்க்குங்கிறது divided by torque. Stress by strainல strain வந்து dimension less, stressங்கிறது force by area. So force by area divided by torqueங்கிறது moment of force. So length time force. FF கேன்சல் ஆகிடும். இங்கே ஏ டினாமினேட்டரில் இருக்கிறனால அது ஒரு எல் ஸ்கொயரு, டினாமினேட்டர் ஆல்ரெடி ஒரு எல் இருக்குது. ஸோ எல் கியூப் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அது எல் பவர் -3. ஸோ இங்கே ஆல்ரெடி கிவன் பி இஸ் -3. ஸோ எல் பவர் -3. டீக்கு தான் என்ன டைமென்ஷன் கேட்டிருக்குது. டிக்கு வந்து பவரில் உங்கள் எதுவுமே இல்லை, லென்த்து மட்டும்தான் வருது. ஸோ டீக்கும் பவரில் எதுவும் இல்லை, மாஸுக்கும் பவரில் இல்லை. ஸோ சி வேல்யூ இஸ் 0. Next question, which pair of physical quantities do not have the same dimensions? ஸோ இங்கே ரெண்டு கொடுத்துருக்குது, அதனுடைய டைமென்ஷன் சேமான்னு கேட்டிருக்குது. ப்ரெஷர் அண்ட் யங்ஸ் மாடுலஸ். ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, யங்ஸ் மாடுலஸ்னால் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸுனாலும் ஃபோர்ஸ் பை ஏரியா தான். ஸோ ரெண்டுமே ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ தே ஆர் சேம். ஓகே. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் இம்பல்ஸ். சர்ஃபேஸ் டென்ஷன்னா ஃபோர்ஸ் பெர் லென்த்து, இம்பல்ஸ்னா ஃபோர்ஸு டைம்ஸு ஸ்மால் டைம், ஃபோர்ஸு இன்டு ஸ்மால் டைம். ஸோ இது ஃபோர்ஸு டிவைடட் பை லென்த்து, இது ஃபோர்ஸு மல்டிப்ளைடு பை டைம். இந்த ரெண்டுமே வந்து சேம் டைமென்ஷன் இல்லை. ஸோ நாட் ஓகே. தென் டார்க் அண்ட் எனர்ஜி. டார்க்குங்கிறது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ லென்த்து டைம் ஃபோர்ஸ், எனர்ஜிங்கிறதும் ஃபோர்ஸ் டைம்ஸ் லென்த்து. ஸோ ரெண்டுமே ஃபோர்ஸ் அண்ட் லென்த்தாக இருக்கனால டைமென்ஷன்ஸ் ஆர் சேம். ஸோ தே ஆர் ஓகே. நெக்ஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஆங்குலர் மொமெண்டங்கிறது மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம், தட் இஸ் லென்த் டைம்ஸ் மொமெண்டம். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறது டெல்டா எக்ஸ் டெல்டா பி. டெல்டா எக்ஸுங்கிறது லென்த்து, டெல்டா பிங்கிறது மொமெண்டம். ஸோ மொமெண்டம் டைம்ஸ் லென்த்து, இது மொமெண்டம் டைம்ஸ் லென்த்து. போத் ஆர் சேம் டைமென்ஷன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் உள்ளது இது ஒன்று தான். ஓகே.